இப்ப நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம்னா, இங்க நம்மகிட்ட ஃபார்முலாஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபார்முலாலாம் என்ன அப்படின்றது, அது பக்கத்துல எனக்கு அந்த ஃபார்முலாவே டிஸ்ப்ளே ஆகணும். இப்ப எக்ஸாம்பிள் இங்க எனக்கு வந்து ஆவரேஜ் ஆஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்ப நம்ம F2 குடுத்தோம் அப்படின்னா, நம்மளால இங்க பார்க்க முடியும். ஆனா எனக்கு இந்த ஃபார்முலா அப்படியே இந்த பக்கத்து செல்ல வரணும். அதே மாரி இங்க இருக்கு பாருங்க. சம் ஃபார்முலா இங்க இருக்கு. அதே மாரி இங்க வந்து நார்மல் மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா இருக்கு. ஸோ இது வந்து நார்மலா நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது எல்லாமே காப்பி பண்ணுவாங்க. காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் கோட் போட்டு இப்படி பேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி பேஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபார்முலா அப்படியே தெரியும். ஆனா இது வந்து கம்ப்ளீட்லி மேனுவல் மெத்தட். இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா இருக்கு இதுக்குன்னு. ஈக்குவல் டூ ஃபார்முலா அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. ஃபார்முலான்னு டைப் பண்ண உடனே கீழ வருது பார்த்தீங்களா? ஃபார்முலா டெக்ஸ்ட்ன்னு வருது. ஜஸ்ட் ஒரு டேப் அடிங்க போதும். என்ன ரெஃபரன்ஸ்? இந்த செல் தான் ரெஃபரன்ஸ். அவ்வளோதான். இப்ப இத கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இங்க நீங்க என்ன ஃபார்முலா மேல பார்க்குறீங்களோ, அது அப்படியே இங்க டிஸ்ப்ளே ஆயிடும். இப்ப அத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாமா? இங்க வருவோம். அதே மாரி இப்ப இங்க வருவோம். இப்ப பாத்தீங்களா? இங்க என்ன இருக்கு ஃபார்முலா மேல? ஆவரேஜ் ஆஃப் G2, G14 இருக்கா? இங்க இருக்கு பாருங்க. அது ஆவரேஜ் ஆஃப் G2, G14. ஸோ இந்த மாரி உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஃபார்முலா இருக்கு, அது பக்கத்துல என்ன ஃபார்முலான்றதும் தெரியணும் அப்படின்னா, இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.